கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இப்போதும் உம்முடைய வார்த்தைக்கு நேராய் எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய இருதயத்தின் யோசனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் திருப்புகிறோம். நீர் பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கொலோசியர் 4வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்க. Let's turn to Colossians chapter 4. மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். Matthew 12 verse 34, for the abundance of heart, the mouth speaks. The Lord Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நம்முடைய வாயை பற்றி அதிகமாக சொல்லுகிறார். So Jesus Christ quite often speaks about our mouth. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு புதிய மனிதனுடைய வாய் எப்படி இருக்க வேண்டும் என்று அதிகமாக சொல்லி கொடுக்கிறார். So Apostle Paul quite often speaks about how a mouth of a new man has to be. நீங்க இந்த ஒரு புதிய தொடக்கத்திற்குள்ள போக போறீங்க. So you are going to start a new beginning. நீங்க உபவாசித்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? You are going to fast and you are going to ask God, what should I do? நாங்கள் சபையாக என்ன செய்ய வேண்டும்? As a church, what should we do? உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, விழித்திருங்கள். So God is telling you today, be awake. விழித்திருந்து உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். So be awake and know what the words that comes out of your mouth. ஏன்னா கொலோசியர் 4வது அதிகாரத்துக்கு திருப்புறதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 3வது அதிகாரத்துல அங்க என்ன சொல்றாரு, 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் எப்படி நீங்க பழைய வாழ்க்கை முறையிலிருந்து மாறுபட வேண்டும் என்பதை சொல்லி கொடுக்கிறார். So if you, before we move on to Colossians chapter 4, if you look at Colossians chapter 3 verse 5 to 9, how your life should be transformed. இல்ல, how to put off the old patterns of life. Amen. உங்களுடைய பழைய வாழ்க்கையினுடைய முறைமைகளை நீங்க எப்படி களைந்து போட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பாக 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் எப்படி புதிய மனிதனுக்கான வாழ்க்கை முறைகளை தரித்து கொள்ள வேண்டும். So between 10 to 14 we can see that what sort of character this new man should carry. 15வது வசனத்துல பார்க்கும்போது உங்களுக்குள்ள கிறிஸ்து ஆளுகை செய்யக்கூடியதா, தன்னுடைய சமாதானத்தின் மூலமாய் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். So verse 15 says like this, let the peace of God rule in your hearts. அது மாத்திரமல்ல, 17வது வசனத்துல கிறிஸ்துவனுடைய வார்த்தை உங்களுக்குள் பரிபூரணமாய் இருக்க வேண்டும் என்று. And also in 17 that let the word of deed do in the name of the Lord Jesus Christ, giving thanks to God the Father. அப்ப என்னன்னா, ஒரு புதிய மனிதன் எப்படி இருக்க வேண்டும் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நடைமுறை எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. So before we move to a new creation, what is the pattern that we should follow? அதற்கு பின்பாக 18வது வசனத்திலிருந்து 4வது அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் இந்த புதிய மனிதனுடைய குடும்பத்துல உள்ள உறவு முறைகள் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி கொடுக்கிறார். And from verse 18 to chapter 4 verse 1 we can see that what characters this family should have as a transformed man. The transformed man has what kind of a relationship he has with his family. அடுத்து இங்க 4வது அதிகாரத்துல 2லிருந்து 6 வரை உள்ள வசனங்களை சொல்லி கொடுக்கும்போது வெளி உள்ள மக்களோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும். So between verse 2 to 6, what kind of relationship that you have with the people outside of your house. ஏன்னா நீங்க கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியது உங்க வாயிலிருந்து என்ன வருதுங்கறத வச்சு கண்டுபிடிச்சிரலாம். So if you are calling yourself as a Christian, you can be identified by the words that you speak. ஏன்னா நீங்க டாக்டர்ட்ட போனா முதல்ல டாக்டர் என்ன சொல்றாரு, ஆ காட்டு நாக்க நீட்டு. So when you go to a doctor, the physician, the first thing that he would ask is to open your mouth and stretch your tongue. ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கறத காட்டி கொடுத்துரும். And this will reveal what is inside you. இப்ப ஆண்டவர்ட்ட ஆண்டவர் சொல்றார், வா ராஜா ஆ காட்டு நாக்க காட்டு. And even Jesus as a physician is also telling the same thing. ஏன்னா உங்க வாயிலிருந்து என்ன வர்றது தெரிஞ்சிரும். And because Jesus will be able to know what comes out of your mouth. இங்க தேவ ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய்
நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். And the Spirit of God through Apostle Paul is giving a word of warning to us. ஏன்னா நீங்க ஒரு புது வருஷத்துக்குள்ள போறீங்க. As you step into the new year, இந்த புது வருஷத்துக்குள்ள போகும்போது, so when you go to this new year, உங்களுடைய வார்த்தை எப்படி வெளி உலகோடு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். So you need to know what kind of impact will the word of your mouth makes on the life of others. உங்களால எளிமை நிற்க முடிந்தால் எளிமை நின்று இந்த 4 வசனங்களை வாசித்து விட்டு நம்ம இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். If I can request you to stand up and read these 4 verses before we move on. இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கவங்க நீங்க சும்மா மெதுவா வாசிங்க. நான் தமிழ்ல வாசிக்கிறேன், என்னோட சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் வாசிக்கலாம். Everybody can read. You can read even if you have a Bible in English, you can read. Let me read it in Tamil, so we will read along. Okay? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிப்போமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றினதாயும் இருப்பதாக. ஆமேன். உட்காருங்கள். இப்போ 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த புதிய மனிதனுடைய இன்னொரு பரிமாணத்தை சொல்றார். So in verse 2 there is a new dimension that's been, or a new dimension has been given about this man. ஏன்னா பழைய இதுவரைக்கும் சொன்னது பூரா அவனுடைய உறவுகளோடு இருந்த நடக்கை. So these are until now the characters that he had with others, or the relationship that he had with others is what has been explained until this point. ஏன்னா 5வது வசனத்துல சொல்லி இருக்கும்போது என்ன சொல்றாரு? புறம்பே இருக்கிறவர்களுக்கு. So it is when in verse 5 speak about the people outside. ஏன்னா புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாக நடந்து கொள்ளுங்கள். So that we should walk in wisdom towards them that are outside. ஏன்னா இங்க ரொம்ப முக்கியமான காரியம், ஏன்னா நம்ம காலத்தை பிரயோஜனம் பண்ணிக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So we have been invited to use the time wisely. ஏன்னா 6வது வசனத்துல சொல்லும்போது யாராருக்கு என்னென்னபடி பதில் சொல்ல வேண்டும் என்று ஒரு ஞானத்தோடு தெரிஞ்சு நீ நடங்க. So we need to speak in a way, or we need to respond in a wise way to others. அப்ப என்னன்னா இந்த புது மனிதனுடைய பேச்சு வந்து ரொம்ப முக்கியமான காரியம். So then the speech of a transformed person is very important. கிரேக்கத்துல பியாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், பெரிய ஞானவான். அந்த நாட்கள்ல வாழ்ந்ததுல உலகத்திலே வாழ்ந்த 7 சிறந்த ஞானவான்கள் ஒருத்தர் பேர் வந்து பியாஸ். So during the ancient days one of the 7 wisest men who lived in Greece his name is Bias. அவர்கிட்ட ஒரு மிருகத்தை அனுப்பிச்சு, இந்த மிருகத்தை நீங்க பலி கொடுக்கணும், கொடுக்கிறதுக்கு முன்பாக இந்த மிருகத்தினுடைய மிக அவசியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடிய ஒரு அங்கத்தையும் ரொம்ப மோசமான ஒரு அங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அங்கத்தையும் நீங்க வெட்டி எங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த மிருகத்தை பலி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. So they sent an animal to sacrifice this animal, and before you sacrifice you have to take the least important and the most important part of this animal. அவர் ஏன் ஞானவான்னு சொன்னாங்கன்னா, அவர் என்ன பண்ணாருன்னா அந்த மிருகத்தோட நாக்கை மட்டும் வெட்டி அனுப்பிச்சிட்டார். And the reason why he has been called as the wisest person during those days is because he only took away the tongue of that animal. ஏன்னா உங்க நாக்கு நல்லதையும் கொண்டு வரும், விஷத்தையும் கொண்டு வரும். The reason being that the tongue can bring good things and a bad thing in your life. யாக்கோபு ரொம்ப அழகா சொல்றார். James said this very beautifully. நீங்க வீட்ல வாசிச்சு பாருங்க 3வது அதிகாரம் எடுத்து. You can read this in James chapter 3. அவர் கேள்வி கேட்கிறார். So he's asking questions. எப்பா ஒரே தண்ணியில இருந்து எப்படி உப்பு தண்ணி நல்ல தண்ணி வரும்? So how can good water and hard water come from a same spring? ஹார்ட் வாட்டர்னு சொல்லிட்டாரு, டிச் வாட்டர். எப்படி
அதாவது நாத்தம் எடுத்ததும் வருது, நல்லதும் வருது. So you have waters that stings and also some good waters well. ஏன்னா இங்க வந்துட்டோம்னா ஒரே கையை தூக்க வேண்டியதான், பரலோகம் அசையுது. So when we come here, we lift up our hands and we believe that the heaven shakes. ஆமா, ஒரே அல்லேலூயா தான், அப்படியே தேவதூதர்கள் இறங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. So just by our mouths we believe that the angels will descend. கார்ல ஏறி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வாயை திறந்தா தூசணம். So before we even reach home, the words that come out of our mouth on the way to our home is only abusive words. தெரியல, எனக்கு என்னமோ இந்த கிறிஸ்தவங்களுக்கு வந்து கடவுளை பத்தி கொஞ்சம் கூட பயமே கிடையாது. Maybe I believe that the believer in Christ, or they don't have the fear of the Lord. சீரியஸா? ஏன்னா வீட்டில் ஒரே சண்டை, அடிதடி, கெட்ட வார்த்தை. இங்க வந்துட்டோம்னா ஒரே அல்லேலூயா தான். Because all that happens at home is an abusive language or every quarrel, but when we come to church we are a different person altogether. நான் ஏன் நீங்க தேவனுக்கு பயம் இல்லைன்னு சொல்றேன் கேளுங்க. Let me tell you why we don't have the fear of the Lord. நீங்க வீட்டுக்கு உங்க பாஸ்டர் சாப்பிட கூப்பிடுறீங்க. So let's assume that you are inviting the pastor to have dinner. அவர் உங்க வீட்டுக்கு சாப்பிட வரும்போது நீங்க உங்க வீட்ல சண்டை போடுற மாதிரி போடுவீங்களா? So will you quarrel amongst yourself in front of the pastor? இல்ல, பண்ண மாட்டீங்க. You won't do that. ஏன்னா அடுத்த தடவை போட்டு உங்களை தாளிச்சிருவாரு. Because you know that the response you will get from pastors next time. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கதவை மூடிட்டு ஆரம்பிச்சிருவீங்க. So you will wait until the pastor leaves the door and then you will start back your quarrel again. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க சண்டை போடும்போது ஆண்டவர் என்ன நல்ல பண்ணி சண்டை போடு, நான் போயிட்டு வந்துடுறேன்றாரா? So do you think that our Lord will wait until you finish your quarrel? அப்போ மீதி நேரம்லாம் சொல்றீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அல்லேலூயா அல்லேலூயா. சண்டை போடும்போது மட்டும் விலகி போயிருங்க ஆண்டவரே, நாங்கள் சண்டை போட்டு வந்துடுறோம். So we constantly say that you will never leave us or forsake us, but only when we fight we think that God is not around us. என்னன்னா நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட இருந்து அவர் தன்னுடைய வாயை எப்படி உபயோகப்படுத்தினார் நிறைய பார்க்க முடியும். So through the life of Jesus Christ we can understand how wisely that he used his mouth. மத்தேயு 5வது அதிகாரம் 2வது வசனத்துல மலை பிரசங்கத்தினுடைய தொடக்கத்துல போட்டிருக்க ஒரு வசனம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். So you'll be quite amazed with the verse that you can read this in Matthew chapter 5 verse 2. This is just before he start the Sermon of Mount. அதாவது பிரசங்கத்துல இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரசங்கம் கிடையவே கிடையாது. அதுல சொல்லும்போது என்ன சொல்ற, அவர் தம் வாயை திறந்து உபதேசிக்க தொடங்கியதாவது. So there is no any better sermon than this, but how the introduction of this verse is that it says like this: he opened his mouth and taught them. லூக்கா 4வது அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்லுது? Luke chapter 4 verse 22. அவர் எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். It says like this: so all bore witness to him and marveled at the gracious words which proceed out of his mouth. என்ன அவர் வார்த்தையில கிருபையுடன் கூடிய வார்த்தை. Because his words are gracious words. என்ன உபதேசத்திலும் சரி அவர் பேசும்போதும் அவ்வளவு ஒரு கிருபையுள்ள வார்த்தைகளை பேசக்கூடியதா. So in his teaching and in his speech the words were filled with grace. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 11வது அதிகாரம் 50-51 வசனத்துல பரிசேயர்களும் வேதபாரகர்களும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன, இவர் வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துராதா, இவரை நம்ம குற்றப்படுத்தி விட மாட்டோமா? ஆனா அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கல. So in Luke chapter 11, 50 and 51 we says like this: the Pharisees and Sadducees they were expectant about one word which they can corner Jesus Christ. ஆனா அவர் அப்படி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. But he never spoke the words which they were expecting. அதனால தான் யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு? என் வார்த்தை என்னவா இருக்கிறது? ஜீவனா இருக்கிறது, உயிர்ப்பிக்கிறது. Which is why we see like this in John chapter 6 verse 63 that it says, it is the spirit who gives life, the flesh profits nothing. The words that I speak to you are spirit and they are life. எப்படி அவர் பேசுகிற வார்த்தை ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தை. So the words that Jesus Christ spoke is the words of life. பேதுரு இத குறித்து சாட்சி எழுதும்போது என்ன எழுதுறாரு? 1 பேதுரு 4:22ல அவர் வாயில் ஒரு வஞ்சனையும் காணப்படவும் இல்லை. Peter as a testimony or is recording like this in 1 Peter chapter 2 verse 22,
who committed no sin, nor was deceit found in his mouth. அப்ப இந்த ஒரு 6 வசனங்கள்ல 4 விதமான பேச்சுக்களை குறித்து பவுல் சொல்றார். So in the 6 verses that we can see, the 4 different speeches Paul records in these verses. முதலாவது ஜெபம். So the first thing that Paul mentioned is about prayer. இந்த புதிய மனிதனுடைய முதலாவது பேச்சு என்னவா இருக்க வேண்டும்? ஜெபம். So the speech of prayer. The transformed man's first speech should be the speech of prayer. இரண்டாவது the proclamation என்று சொல்லக்கூடியதாய் பிரசங்கிக்க கூடிய ஒரு காரியம். So the second word that comes out of the transformed man is the speech of proclamation. மூன்றாவதாக performance, அதாவது காரியங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு வார்த்தைகள். So the third that comes out of the transformed man is that the speech of proclamation. நான்காவதாக அது பூரணமான பேச்சு. And the fourth speech is the speech of perfection. நான் இன்றைக்கு உங்ககிட்ட பேச போறது இரண்டாவது காரியத்தை குறித்து, முதலாவது காரியத்தை குறித்து ஸ்லைட்டா சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். So I will touch upon the first point, and then also we will go deeper on the second one, the speech of proclamation. முதல்ல சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீங்க விழித்திருங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள். So the first thing that Paul is telling us today is that we have to be awake in prayer. என்னன்னா நம்ம எப்பொழுதும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். So we need to have a conscious mind that Jesus Christ is with us all the time. நான் எங்க போனாலும் என்ன பண்ணாலும் என்னோடு தேவன் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் என் கூட இருக்கிறது என்பதாக நீங்கள் எப்பொழுதும் உணர்வுள்ளவர்களாய் வாழ வேண்டும். So no matter where we go or where to whom we interact with, we need to have a conscious mind that the presence of God is with us all the time. Having a conscious of God in your life. Amen. God consciousness. எப்பொழுதும் தேவன் என்னோடு இருக்கிறார். So God is with us all the time. அப்ப என்ன, நான் சொல்லக்கூடிய வார்த்தை எதுவா இருந்தாலும் நான் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறேன். அப்போ நான் ஒரு தவறான காரியத்தை பார்க்கும்போது நான் என்ன பண்றேன்? உடனே நான் அவங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நான் உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். So whenever something good happens, I thank about it, and whenever bad happens, I pray for it. அப்ப என்னன்னா எது நடந்தாலும் நான் கர்த்தருடைய பார்வையிலிருந்து பார்க்கக்கூடியவனா. So in everything we do, we are looking from the perspective of God. ஏன்னா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விழித்திருங்கள், ஜெபத்துல விழித்திருங்கள். So God says that we have to be awake in prayer. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்துல பெந்தெகோஸ்தே நாள்ல சபை தொடங்குகிறது. 3000 பேர் சேர்த்து கொள்ளப்படுறாங்க. அதுல 42வது வசனம் பாருங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். So all of us know about the early church. We can see this in Acts chapter 2 verse 42. They continued steadfastly in the apostles' doctrine and fellowship, in the breaking of bread and in prayers. தரித்திருப்பது எப்பொழுதும். So to remain steadfast. ஏன்னா வேதவசனம் தெளிவா சொல்லுது இல்லையா? praying always, எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய். So pray continually. So that's what the verses scriptures emphasize. அப்ப என்னன்னா நான் ஒரு எதை பார்த்தாலும் நான் தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவனாய், அந்த தேவ பிரசன்னத்தை உணர்வுள்ளவனாய் வாழுவது. So in everything that we have a conscious mind that we are in the presence of God. லூக்கா 18வது அதிகாரத்துல ஆண்டவர் இத ஒரு ஓமானமா சொல்றாரு. So we can see this as a parable in Luke chapter 18. ஏன்னா முதலாவது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஓமையை அவங்ககிட்ட சொன்னார். So he is giving this as a parable that they should not lose heart and they have to pray continuously. நீங்க அடுத்து ஒரு 9 வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல தெளிவா எழுதி இருக்கிறது. So in the next 9 verses you can see this very beautifully recorded. ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். So there is a judge in a city. அவன் மக்கள் மேலயும் பயம் கிடையாது, தேவன் பேர்லயும் பயம் கிடையாது. So who does not fear God or any man. அவனுக்கிட்ட ஒரு விதவை நீதி கேட்கிறா. Now there is a widow who is coming to this judge asking for a justice. ஆனா அவன் பதில் சொல்லல. But he is not responding to that request. ஆனா அந்த விதவை தொடர்ந்து தொந்தரவு பண்றதுனால, so because this widow is coming continuously to this judge, இந்த அம்மா என்னைய ரொம்ப அலுப்பு கொடுக்குது, because this woman is troubling me a lot, அதனால நான் இந்த அம்மாக்கு பதில் செய்வேன்னு சொல்லிறான். so therefore I will respond to this woman.
அவனே அப்படி செய்யும்போது நான் உங்களுக்கு பதில் கொடுக்காம இருப்பேனா? So as an evil judge, if he is able to do such a thing, as a righteous God, will I not respond to you? அப்ப என்ன, எப்பொழுதும் தரித்திருந்து தொடர்ந்து செய்யக்கூடிய காரியமா ஜெபத்துல இருக்கணும். அதுல சோர்ந்து போயிடக்கூடாது. So which is what Jesus is emphasizing here, that we have to remain steadfast in our prayer and we should not lose heart. முதல்ல பண்ணுவோம், ரொம்ப நல்லா பண்ணுவோம். So initially we will do this quite encouragingly. ஏன்னா ஜனவரி மாசம் தான் நம்ம ஊர்ல எல்லா ஜிம்லயும் மெம்பர்ஷிப் கூடும். So during the January, the gym, the membership of the gym is quite high in number. மார்ச் மாசம் கீழே விழுந்துரும். And by March it will come down. கிறிஸ்தவத்திலையும் அப்படிதான். நீங்க உபவாசம் இருந்து வந்துட்டீங்க, ஆண்டவரே புதிய தொடக்கம், எல்லாம் ஓகே. So you have come here in fasting within for a hope of new beginning. ஆனா கொஞ்சம் மாசம் கழிச்சு எப்படி இருக்கு? But how is it go after few months? பேதுரு ஆண்டவர் கூட இருந்தாரு. So Peter was with Jesus Christ. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. நீங்க லூக்கா புத்தகம் வாசிச்சீங்கன்னா லூக்கா 9வது அதிகாரம் 51வது வசனத்திலே சொல்லிட்டாரு, நான் எருசலேம் நோக்கி போக போறேன்னு சொல்லிட்டு. So Luke chapter 9 verse 51, Jesus Christ has already given us a prophecy, I'm going to go to Jerusalem. அங்க இருந்தே அவர் கடைசி மாதங்கள் தொடங்கிருது. So his last days have been started from there. கடைசியா கெத்செமனே பூங்கால இருக்கிறாரு. So he is in Gethsemane during the last days. அவர் ஜெபத்துல அவர் இரத்த நாளங்கள் வந்து ரத்தம் வெளியே வர அளவுக்கு உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்காரு. So Jesus Christ is praying in blood. அவங்க சீஷர்கிட்ட என்ன சொல்றாரு? எப்பா வெளிச்சிருந்து ஜெபம் பண்ணுங்க. So what the only request that Jesus made towards the disciples is that stay awake and pray. சும்மா ஒரு மணி நேரம், just for an hour. ஆனா என்ன பார்க்கறாரு? போயிட்டு வந்து கொஞ்ச தூரம் கழிச்சு வந்தா என்ன பண்றாங்க? So how does Jesus see them doing there? ஒரே கொரட்டை தான். They are snoring and sleeping. என்ன தெரியல, வேத வசனத்துல எப்ப பார்த்தாலும் மென்னு மட்டும் தூங்கிட்டே இருக்காங்க. So one thing that you might see quite strangely is that every time the men are sleeping in the scriptures. தோட்டத்துல ஆதாம் தூங்கினாரு. So in the garden of Eden Adam slept. இங்க கெத்செமனே பூங்கால சீஷர்கள் தூங்குறாங்க. In the garden of Gethsemane the disciples are sleeping. அதனால நம்ம சர்ச்சிலயும் பாதி பெண்கள் தூங்குறாங்க. So even in our church few women are sleeping. ஓ மென்னு சொன்னேன். இது தப்பான டிரான்ஸ்லேஷன். அங்க வந்து பார்க்கறாரு, தூங்கிட்டு இருக்காங்க. So these disciples are sleeping. In Matthew chapter 26 40 41ல சொல்லும்போது அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Matthew 26 verse 40 and 41, what could you not watch with me for an hour? Watch and pray lest you enter into temptation. The spirit indeed is willing, but the flesh is weak. அந்த பின்பகுதி மட்டும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆவிய உற்சாகம் உள்ளதுதான். ஞாபகம் இருக்கா? ஆனா முன்னாடி சொன்னதை மறந்துருவோம். Most of us are quite they remember the second part quite well, that the spirit is willing but the flesh is weak, but we forgot the first part. அப்ப நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். That we have to stay awake and pray. அதே மாதிரி ஆண்டவருடைய பிரசன்னம் எப்போது இருக்கின்றதை உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். So we need to be conscious that our presence of God is with us all the time. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்னு நன்றி உள்ள ஒரு ஜெபத்துல இருக்கணும். So we need to have a prayer of gratitude that God has given all that we need. அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்பதற்காக நம்ம இருக்கக்கூடிய மக்களா இருக்கணும். So we need to be conscious that our sins have been forgiven. So அப்ப ஜெபம் என்பது நம்முடைய சுவாச மூச்சு போல எப்பொழுதும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். So prayer is nothing but your breath in the nostrils, that we have to constantly pray all the time. அப்ப புதிய மனிதனுடைய முதலாவது பேச்சு யார் கூடனா தேவன் கூட. So the first speech of a transformed man is the speech is with God. அப்ப நீங்க எந்த அளவுக்கு தேவன் கூட பேசுறீங்களோ, so to what extent that you speak with God, அந்த அளவுக்கு உங்க வார்த்தை மாறும். and to that extent your words of the mouth will be transformed. இதை உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்னா, உங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சீங்கன்னா போயிட்டு வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தசு புசுன்னு வேற ஏதாவது ஒரு வார்த்தை பேசினான்னா நீங்க உடனே கண்டுபிடிச்சிடலாம், இவன் வேற யாரோ புது ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டான். So for you to better understand, if your child is speaking quite frequently some lingo, we can understand the children have made some good friends.
No, they got some friends, they are influencing. Okay. நீங்க யாரு கூட இருக்கிறீங்களோ அது போல மாறிடுவீங்க. So you will become as a person whom you are spending more time with. ஏதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றவங்க கூட நீங்க பேசுனீங்கன்னா உங்களை அறியாம உங்க வீட்டில் அந்த வார்த்தை பேசுவீங்க. So if you are spending time with a person who's frequently using a particular word, you will also end up using that in your own home. அப்ப என்ன, நீங்க ஆண்டவரோட பேச பேச என்ன ஆயிடும், உங்க வார்த்தை ஆண்டவரோட வார்த்தை மால மாறிடும். So the more you start speaking with God, and your words that comes out of your mouth will also be the words of Jesus Christ. ரெண்டாவது என்னன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களுக்கு இந்த 2022 வருஷத்துக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு சவாலான வார்த்தை என்னன்னா, நீங்க ஆண்டவரை குறித்து பிரகடனப்படுத்துகிற பேச்சு பேச வேண்டும். So the challenge that's been kept before you for the year 2022 is that we have to have a speech of proclamation or about Christ. ஏன்னா நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க. Because you have accepted Christ. நீங்க நேத்து பிறந்தாளா இருந்தாலும் சரி, இல்ல 40 வருஷம் ஆனாலும் சரி, உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தேவனை மகிமைப்படுத்துவதாயும் தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்துவதாயும் இருக்க வேண்டும். So you could be a believer who accepted Christ maybe last year or maybe 40 years back, but the words that comes out of our mouth first should glorify God and should also proclaim what God has done for you. இப்போ இந்த 3வது 4வது வசனம் கொலோசியர்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். Colossians chapter verse 3 and 4, it says like this: meanwhile praying also for us that God would open to us a door for the word to speak the mystery of Christ, for which I am also in chains, that I may make it manifest as I ought to speak. இங்க தமிழ் இங்கிலீஷ்ல இன்டர்சேஞ்சபிளா இருக்கும் வசனம். 3வது வசனம் 4வதா இருக்கும், 4வது வசனம் 3வதா இருக்கும். சரியா? So the words could be jumbled in both Tamil and English translation. இப்போ என்னன்னா, இங்க பவுல் என்ன சொல்றாரு, என்ன செஞ்சாலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கான வாசல் எனக்கு திறக்கப்படணும். So what Paul is making here point is that for him to speak the word of God, that the door should be open for him. இப்போ அப்போஸ்தலர்களுடைய 21வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. So if you can turn to Acts chapter 21. இங்க என்ன நடக்குதுன்னா, எருசலேம்ல பஞ்சம் இருக்கிறது. So there is a famine in Jerusalem. அந்த பஞ்சத்துல இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்கு புறஜாதியார் சபையில அவர் தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு அந்த உதவிகளை கொடுப்பதற்காக ஒரு பெரிய பிரயாணப்பட்டு எருசலேமுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த உதவி பொருட்களை எடுத்துக்கொண்டு வர்றார். So Paul is collecting the support materials for the church which is now in famine in Jerusalem, and he is collecting it and traveling towards Jerusalem. இப்போ அதுல 27வது வசனம் பாருங்க. Verse 27. அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசிய நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்தில் கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு, இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். Verse 27 and 28. Now when the 7 days were almost ended, the Jews from Asia, seeing him in the temple, stirred up the whole crowd and laid hands on him, crying out, Men of Israel, help! This is the man who teaches all men everywhere against the people, the law and this place. And furthermore, he also brought Greeks into the temple and has defiled this holy place. அப்ப என்ன, அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு அவரை கைது பண்ணுவதற்கான வேலை நடைபெறுகிறது. So all that's happening here is that there is an accusation thrown on Apostle Paul, and they are trying to arrest him. அதுல 31வது வசனம் பாருங்க. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனை இருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கமாய் இருக்கிறது என்று போர்ச்சேவகரின் சேனாதிபதிக்கு செய்தி வந்தது.
Verse 31, now as they were seeking to kill him, news came to the commander of the garrison that all the Jerusalem was in an uproar. இப்போ இங்க கைது செய்யப்படுறார். So Paul is about to be arrested. நல்லா கவனிங்க, அவர் வந்தது எருசலேமுக்கு எதுக்காக வந்தாரு? அங்க உள்ள மக்களுக்கு உதவி செய்வதற்காக பணப்பொருள் கொண்டு வந்தார். So the very reason Paul came to Jerusalem is to support the people who are in need. சரியா? ஏன்னா நம்ம உடனே நினைச்சிட கூடாது ஒரு கலகம் பண்ண வந்தாருன்னு. We should not misunderstand that he was there to create chaos. அங்க கைது செய்யப்படுறாரு. And there he was arrested. முதல்ல உங்களுக்கு என்ன வரும்? What is the first thought that comes to your mind? ஆண்டவரே, நான் உதவி செய்ய வந்தேன், என்னைய பிடிச்சு உள்ள போட்டுட்டாங்க. Now the first thing that Paul must have thought is that I came to help your people, but I am been arrested now. அவர் எங்க கொண்டு போறாங்க? கைது பண்ணி முதல்ல செசரியாவுக்கு கொண்டு போறாங்க. So the first place Paul was taken is to Caesarea. செசரியால அங்க இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு? அங்க உள்ள நூற்றுக்கு அதிபதிக்கு கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் ஃபேலிக்ஸுக்கு சாட்சி கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் அக்ரிபாவுக்கு சாட்சி கொடுக்கிறாரு. இப்படி எல்லாருக்கும் அவர் தேவனை குறித்து சொல்லக்கூடியவரா இருக்கிறாரு. So to every places that he has been taken to, first to the centurion and then to the Felix and then to King Agrippa, to everyone he proclaimed about Christ. கடைசியில் அவர் ரோமாபுரியில ரோமுக்கு அப்பீல் பண்ணதுனால என்ன பண்றாங்க? அவர் ரோமுக்கு கொண்டு வர பார்க்கறாங்க. 27வது அதிகாரத்துல கப்பர் சேதத்தோட அங்க வந்து சேர்றாரு. 28வது அதிகாரத்துல ரோமுக்கு வந்து சேர்ந்துறாரு. So because Paul made an appeal to Rome and therefore he has been brought to Rome and by chapter 28 he reached Rome. அப்போஸ்தலனுடைய 28வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. Acts chapter 28 verse 16. நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது நூற்றுக்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியின் இடத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான். Acts 28 verse 16. Now when we came to Rome, the centurion delivered the prisoners to the captain of the guard, but Paul was permitted to dwell by himself with the soldier who guarded him. இப்ப பவுலுக்கு தனியா ஒரு வீடு எடுத்து தங்குவதற்கு வழி கொடுத்துட்டாங்க. So they gave a permission to stay separately in a house. இப்போ நீங்க அப்படி இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? So imagine you are in that position, what would you do? ஆனா பவுல் என்ன பண்ணாரு? அதுல கீழே 30வது வசனம் பாருங்க. Verse 30. பின்பு பவுல் தனக்கு வாடகைக்கு வாங்கி இருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு. Verse 30, then Paul dwelt 2 whole years in his own rented house and received all who came to him. பவுலுக்கு என்ன பண்ணல? நான் சிறைச்சாலையில இருக்கிறேனேன்னு வருத்தம் இல்ல. So Paul is not being upset about that he is in a prison. செசரியால இருந்தப்ப வருத்தப்படல. He didn't regret about being in prison in Caesarea. ரோமாபுரிக்கு வந்தப்ப வருத்தப்படல. Neither in Rome. ஆனா என்ன பண்றாரு? அங்கேயும் ஊழியம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். And even in that place he is trying to serve God. இதுல என்ன ஒரு பெரிய சந்தோஷமான காரியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, so if you look at what another glad news in this, அதாவது ராயனுடைய அரமனையில உள்ளவங்களுக்கு இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் வந்த கட்டுன்னு அவர் தெரியக்கூடியதா இருக்கு. So through the gods of the palace that they were able to know that this came from Christ. நீங்க 28வது அப்போஸ்தலனுடைய 28வது அதிகாரத்துல ஒரு விரல் வச்சுக்கோங்க. பிலிப்பியருக்கு வாங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரம் வாங்க. If you can turn to Philippians chapter 1, 13வது வசனம் பாருங்க. verse 13. அரண்மனை எங்குள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். So that it has become evident to the whole palace guard and to all the rest that my chains are in Christ. என்ன இங்க வீட்டுக்காவல்ல இருந்தாலும் அவர் கையிலையும் காலிலையும் சங்கிலி கட்டப்பட்டு ராயனுடைய அரமனையிலிருந்து போர்ச்சேவர்கள் உட்கார்ந்திருக்காங்க. So Paul has been arrested and he's been in chain and he's been guarded by the palace guards. இப்போ ஒரு நிமிஷம் பைபிள் பார்க்கறவிட்டு என்னைய பாருங்களேன். So if you can look here please. இப்போ நீங்க ஒரு நிமிஷம் உங்களை பவுல் இடத்துல போடுங்க. Now imagine you are the Paul.
நீங்க கலாத்தியா பகுதியில் உள்ள மக்கதோனியா பகுதியில் உள்ள எல்லா சபையில இருந்து காசு வாங்கிட்டு எருசலேமுக்கு உதவி செய்ய வர்றீங்க. So you have collected money from Galatia and Macedonia. உங்களை வந்து கைது பண்ணி செசரியால வைக்கிறாங்க. இப்போ கொண்டு வந்து கடைசியில ரோமாபுரியில காவல்ல வச்சிட்டாங்க. So you have been arrested and first in Caesarea and now you have been taken to Rome. இப்போ உங்க கால்ல செயின் கட்டி பக்கத்துல போர் சேவகன் உட்கார்ந்திருக்கான். Now your legs are chained and there is a guard sitting right next to you. நீங்க இப்ப அந்த சேவகன்ட்ட போர் சேவகன்ட்ட நீங்க என்ன சொல்லி புலம்பி இருப்பீங்க? So what would you have shared with this guard who is there with you? நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? You know how good person I am? நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன். You know what great things that I have done? நான் எவ்வளவு உதவி செய்யணும்னு வந்தேன் தெரியுமா? I came here to help many people, you know. பவுல் அத பத்தி பேசவே இல்ல. Paul didn't share about such of his emotions. பவுல் என்ன தெரியுமா பார்த்தாரு? நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன், வெளியே போய் நான் பிரசங்கம் பண்ண முடியாது. ஆண்டவரும் 8 மணி நேரத்துக்கு 4 பேரை கொண்டு வர்றாரு. இந்த 8 மணி நேரத்துல 4 பேரை சரி பண்ணிரணும். எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. So now what Paul has done doing is that God is sending people to my place and I am sharing the word of God to the people who are coming to see me. இப்போ இந்த பிலிப்பியர்ல இருக்கிறீங்கல்ல, இந்த கடிதம் இந்த சிறை இருப்புல போது எழுதின கடிதம். இந்த கடிதம் the book of Philippians that you are reading, the epistle is that you are reading is something which was written from the prison. இங்க இந்த 28வது அதிகாரத்துல அங்க உட்கார்ந்து இருக்கும்போது எழுதின கடிதம் அது. So while he was in this Acts chapter 28, that is where he wrote this letter. இதுல இந்த பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல 22வது வசனம் பாருங்க. Chapter 4 verse 22 of Philippians. பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரமனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். All the saints greet you, but especially those who are of Caesar's household. எப்படி? ராயனுடைய ஆளுங்க உங்களை ரொம்ப விசாரிக்கிறாங்க. So he is telling that the Caesar's household is greetings to you. மக்கதோனியால இருந்து காசு கொடுத்து அனுப்பிச்சீங்கப்பா, அந்த காசு கொடுக்க வந்தேன், என்னைய கைது பண்ணி இங்க வந்து ரோமாபுரியில உட்கார வச்சிருக்காங்க. என் கையில காலில் செயின் மாட்டி ராயனுடைய அரமனையில இருந்து வந்து போர்ச்சேவர் உட்கார்ந்துருக்காங்க. அவன் எல்லாம் இப்ப கிறிஸ்தவன் ஆயிட்டான், அவன் இப்ப சகோதரன் ஆயிட்டான், உங்களை ரொம்ப விசாரிச்சு கேட்கிறான். Now he is telling that I came here to support the people and I am in chains and I have shared the word of God. Now the palace guards are now sending greetings to you because they have accepted Christ. இப்ப 28வது அதிகாரத்துல கடைசி வசனம் பாருங்க. If you look at the last verse of 28வது அதிகாரத்தோட கடைசி வசனம் 31வது வசனம் பாருங்க. Acts chapter 28 verse 31. மிகுந்த தைரியத்துடனே, எப்ப கையிலையும் காலையும் செயின் மாட்டிருக்கும் போது மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். Preaching the kingdom of the word and kingdom of God and teaching the things which concern the Lord Jesus Christ with all confidence, no one forbidding him. எப்படி? ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, இந்த கட்டுகள் முறிந்து போவதாக இல்ல. So Paul didn't cry and he didn't ask for him to be delivered from the chains. எனக்கு அருமையானவர்களே, உங்களை எங்க ஆண்டவர் கொண்டு போனாலும் சரி, நீங்க எங்க வேலை பார்த்தாலும் சரி, இல்ல உங்க பாஸ்டர் சொன்ன மாதிரி சுகம் இல்லாம ஆஸ்பத்திரி கொண்டு போய் உட்கார வச்சாலும் ஆண்டவர் நோக்கம் இல்லாம எதையும் செய்ய மாட்டார். So no matter where you are, God will take you for a purpose to the place where you have been kept. உங்களை ஆஸ்பத்திரி கொண்டு போனாலும் அங்க யாருக்கோ ரட்சிப்புக்கு கொண்டு போறாரு தெரியணும். So even if you have been taken to hospital, God is taking you to lead someone to Christ. எங்க போனாலும் உங்களை ஒரு முகாந்திரம் இல்லாமல் தேவன் கொண்டு போகவே மாட்டார். So God will not take you to any place without any purpose. ஏன்னா நம்ம இங்க பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலோட வாழ்க்கையில பார்க்கிறோம், அங்க 21வது அதிகாரத்துல கைது செய்யப்படுறாரு, 22வது அதிகாரத்துல ஃபீலிக்ஸ் உட்கார்ந்து சாட்சி சொல்றாரு. So in Acts 21 he has been arrested. In Acts 24 he is sharing the word of God to the Felix. 26வது அதிகாரத்துல அகிரிப்பாட்ட சொல்றாரு. In Acts 26 he is sharing the word of God to King Agrippa. 28வது அதிகாரத்துல 2 வருஷம் வீட்டுல உட்கார வச்சு எல்லாருக்கும் சொல்றாரு. So in Acts 28 we see that he has been in prison and he is sharing the word of God to everyone who come to see him. 16வது வசனம் வாசிச்சோம், 17வது வசனம் பாருங்க. If you look at verse 17 of the same chapter. 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே,
நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமில் இருந்து ரோமர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். Acts 28 verse 17, and it came to pass after 3 days that Paul called the leaders of the Jews together. So when they had come together, he said to them, men and brethren, though I have done nothing against our people or the customs of our fathers, yet I was delivered as a prisoner from Jerusalem into the hands of the Romans. அப்ப என்னன்னா, என்னை எங்க கொண்டு வந்தார் ஆண்டவர், கொண்டு வந்த முறை வேற மாதிரி இருக்கலாம், ஆனா எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு? இங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. Absolutely there is no negative thought in Apostle Paul's mind. தன்னை குறித்த ஒரு எந்த விதமான ஒரு சுய செல்ஃப் பிட்டி என்று சொல்லக்கூடியதாக எனக்கே நடந்துச்சுன்னு கேட்கல. என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு, ஒரு நோக்கம் இருக்கு. So Paul strongly believed that the very reason that he has been brought to this place is to share the word of God, and he does not have an iota of self pity on him. எந்த சந்தர்ப்பத்துல போட்டாலும் சரி, no matter what circumstances he has been put to, என்ன பிரச்சனைகளை போட்டாலும் சரி, no matter what problems he is going through, பவுலால சும்மா இருக்கவே முடியாது. Paul can never stay quiet. அவரு ஆண்டவரை பத்தி சொல்லதான் செய்வார். So he will constantly proclaim the word of God. நீங்க எங்க வேணாலும் போங்க, யாரு கூட வேணாலும் போங்க, no matter to wherever you go to. எனக்கு அருமையானவர்களே, நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலோட வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய மனுஷன் எப்படி வாழணும்னு கத்துக்கொள்ளணும்னா, நம்ம எந்த சந்தர்ப்பத்தில் போட்டாலும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களும் உங்களுடைய ஆவிக்குரிய காதுகளும் திறந்திருக்கணும். அப்ப யார ஆண்டவர் ரட்சிக்க விரும்புறார், அப்பதான் உங்க வாயில தேவனை குறித்த ஒரு பிரகடனம் உண்டாகும். So and from the life of Paul, if there is something that we can learn, that we can understand, that no matter in which place that you have been kept, your spiritual eyes and your spiritual ears have to be open, and which is that is the only way God can speak to you, so that you can share the word of God and lead someone to Christ. நான் ஒரு கதை சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும், மறக்காது. மீதி எல்லாம் மறந்தா கூட வசனம் மறந்தாலும் கதை மறக்காது. I'll share a story so that you don't forget. இந்த மாசம் நடந்தது, டிசம்பர் மாசம். Something which happened quite recently. நான் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னையில் ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்காக போயிருந்தேன். So I went to Chennai for 2nd December to conduct a wedding in Chennai. அப்போ 3ஆம் தேதி ஒருத்தவங்க வீட்டுக்கு அந்த கல்யாணம் முடிஞ்சு போய் இன்னொரு மீட்டிங் பேசிட்டு மத்தியானம் சாயந்தரம் இன்னொரு மீட்டிங் இன் பிட்வீன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னேன். ஏன்னா அவங்க வீட்டில் ஒருத்தவங்க இந்த கொரோனாவில் மரிச்சு போயிட்டாங்க. So I have a plan to visit a family because there is a death in that family, so I have to visit them. ஸோ அந்த சகோதரி அவங்களுடைய மகள் 2 பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமா என்னை கூட்டு போனாங்க. So they very gladly took me along with them to their house. ஏன்னா நாங்கள் எல்லாருமே, நான் எந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணோன்னே அங்கே சாப்பிட்டுட்டோம். So because we already have dinner in the place where I share the word of God. ஸோ இப்போ அவங்க வந்து என்னன்னா, எங்க வீட்டில் ஏதாவது ஸ்வீட்டாவது நீங்க சாப்பிடணும் பாஸ்டர். So they want a pastor to have a sweet at least. ஸோ அது ஒரு ஸ்வீட் ஸ்டாப்ல நிறுத்தினாங்க. ஸோ ஏறினதுல இருந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க, ஸ்வீட் ஸ்டாப்ல நிறுத்திட்டாங்க. And they stopped in a sweet shop. வந்து உள்ள ஏதாவது ஸ்வீட் வாங்கன்னாங்க. So they asked me to come and choose. நான் சொன்னேன், எனக்கு எந்த ஸ்வீட் வேணாம், I don't want any sweet. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கிட்டு வாங்க, அதில் நான் கொஞ்சம் போல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். So get any sweet that you want, I'll probably take some of it. இப்போ வண்டியில நானும் டிரைவர் உட்காந்துருக்கோம். So now I am sitting with the driver alone in that car. பக்கத்துல திரும்பினேன். So I turn around. என் பேரு ஏப்ரஹாம், உங்க பேரு? I introduced myself. I am Abraham. What is your name? அவரோட பேரை சொன்னாரு. He shared his name. நான் சொன்னேன், உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியுமா? I asked him, do you know Christ? இல்ல சார். He said, I don't know. நீங்க இந்த வீட்டில் எவ்வளவு காலமா வேலை பார்க்குறீங்க? So how long are you working in this house? நான் வந்து ரெகுலரா வேலை பார்க்கல சார், ஒரு 10 வருஷமா அப்பப்போ வந்து ஆக்டிங் டிரைவரா வேலை பார்க்குறேன். So I don't work here regularly, but I work as an active driver for the last 10 years. Occasionally I come here. நான் சொன்னேன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? Are you married? இப்பதான் கல்யாணம் ஆச்சு. He said, I'm recently married. நான் கேட்டேன், நீ செத்தா எங்க போவீங்க? So if you die today, where will you go to? அவர் இறந்து போயிட்டாரு, உங்களுக்கு தெரியும், அவங்க வீட்டுக்கு போறோம். So you know that this the person has died, and you know we are going to their house. நீங்க செத்தீங்கன்னா எங்க போவீங்க? If you die today, where will you go to? நீங்க நல்லவனா? Are you a righteous person? அவனே சொன்னார், ஆமா நான் நல்லவன். He said, I am a good person. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்கும் உதவி செய்யறேன். I'm trying to help as much as possible. நான் யாரையும் ஏமாத்தல. I don't cheat anyone. நான் யாரையும் கொலை பண்ணல. I have not murdered anyone. Then நான் gospel ஷேர் பண்ணேன். I shared the gospel with them. And I told him, உனக்கு
ஒரு நித்திய நரகத்திலிருந்து உனக்கு விடுதலை வேணும்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தரால தான் கொடுக்க முடியும். I told him that if you want deliverance from an eternal hell, it is only through Jesus Christ that you can have. நல்லா கேட்டுக்கோங்க தம்பி, நான் அவ்வளோ 1000 மைல் தூரத்திலிருந்து இங்கே வந்திருக்கேன். ஆனால் எனக்கு என்னமோ உங்க மேலே ஒரு கரிசனை இருக்கு. So listen carefully. I have come all the way from a distant place, but I have a great concern for you. நீங்க மரிச்சு நரகத்தில் வர்றதை நான் விரும்பல. So I don't want you to see you going to hell after your death. நான் தேவனுடைய செய்தியை சொல்றேன், நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை. So I am sharing the word of God. If you accept it, you have a deliverance. ஒரு 10-15 minutes ஆச்சு அவங்க வர்றதுக்கு. So this it took maybe 10 to 15 minutes for them to come back. நான் இயேசு கிறிஸ்து யாரு, I said who is Jesus Christ, அவர் எப்படி மரிச்சாரு, how he died, எதற்காக மரிச்சாரு, why did he died for, எப்படி உன்னுடைய பாவங்களுக்கு விடுதலை கிடைக்கும், so how will you get deliverance for your sins, அந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், how can you accept Christ. I led him in the sinner's prayer. இந்த நீ விசுவாசிச்சு இந்த ஜெபத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனா இயேசு கிறிஸ்து உன்னுடைய இருதயத்தில் வருவாரு, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவாரு. So if you believe this and if you pray this prayer and you will Jesus Christ will come into your life and your life will be changed. நான் இந்த ஜெபத்தை சொல்றீங்களா, எனக்காக சொல்லாதீங்க, நீங்க விசுவாசி சொன்னீங்கன்னா நடக்கும். ஆமா விசுவாசிக்கிறேன். I asked him if you believe that you can pray this prayer with me, but don't do it if you don't believe. He said the sinner's prayer. அவர் அந்த பாவ அறிக்கை ஜெபம் சொன்னாரு. சொல்லி முடிக்கும் போது அவங்க கரெக்டாக காருக்கு வந்தாங்க. பேசாம காரில் வந்து ஏறி உட்காந்தாங்க. அவங்க எதுவும் பேசல அதுக்கப்புறம். So just after the prayer they came back and we didn't have anything else to speak. நான் யூசுவலாக என் பேக்கில் எப்பயுமே வந்து புதிய ஏற்பாடு வச்சிருப்பேன். I always carry a New Testament with me. ஆனால் அன்னைக்கு இல்லை என்கிட்ட. Unfortunately I didn't have that day. என் பேக்கும் இல்லை என் கையில். I didn't have the bag also with me. ஸோ அதனால் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு பைபிள் வாங்கி இவருக்கு கொடுங்க, இவர் வந்து இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரு, நீங்கள் இவருக்கு வந்து ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துங்கன்னு. I told him that he has accepted Christ. Please offer him a Bible and teach conduct a Bible study for this person. நீங்கள் உடனே நினச்சிடக்கூடாது, அண்ணன் நீங்கள் பெரிய ஆள் அதனால சொல்லிட்டீங்க. Don't think great about me there. Nothing for me to do there. ஆண்டவர் எல்லாருடைய இருதயத்திலே ஒரு நித்தியத்தை போட்டிருக்கிறார். So God has given us an eternal life in us. எனக்கு அருமையானவர்களே, யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களோ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வெறுமை இருக்கு. So every person who have not accepted Christ, there is a void in each of their life. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது ஆண்டவருடைய சித்தம். So on the one hand Jesus does not want them to perish. நீங்க என்ன பண்ணீங்க, உங்களை ஆண்டவர் ரட்சித்தாரு. So what great thing have you done that you have accepted Christ? ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு? So what is the problem that for you to share the word with others? அவங்க ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொள்ள, உங்க வேலை என்ன? விதைக்கிறதானே உங்க வேலை. So it is not your problem whether they accept Christ or not. Your job is just to sow the seed. இப்ப பவுல் அங்க உட்கார்ந்து இருக்கும்போது, ரோமாபுரி சிறைச்சாலையில அங்க உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாருக்கும் சொல்றாரு. So now Paul sitting in the prison in Rome, he is sharing the gospel with everyone. இன்னொரு பக்கத்தையும் சொல்லிடுறேன், ரோம்ல என்ன அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு. I also want to share what is happening on the other side of Rome. இப்போ அங்க ஆளுகை செய்யறது நீரோ மன்னன் ஆண்டு கொண்டு இருக்கிறார். Now the Rome has been ruled by the king Nero during those days. அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து அக்ரிப்பினா என்று சொல்லக்கூடிய அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ண அவர் ஒரு மாதிரி அது பயங்கர குழப்பம், அந்த அம்மாவை கொலை செஞ்சிட்டாரு. Now he has killed somebody called Agrippina and he has killed the person. அவருடைய மனைவி என்று சொல்லக்கூடிய அக்டிவியாவையும் கொலை பண்ணிட்டாரு. So he also killed his wife Octavia. அதுக்கு முன்னாடி இருந்த அகஸ்து ராயனா இருக்கட்டும், திபேரியு ராயனா இருக்கட்டும், இல்ல கலிகுலாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே they were all murdered and he was one of the reason to murder them. சரியா? இவங்க எல்லாரையும் திபேரியு ராயனா இருக்கட்டும், இல்ல கலிகுலாவா இருக்கட்டும், இல்ல அகஸ்து ராயனா இருக்கட்டும், எல்லாரையும் கொலை செய்வதில் நீரோவுடைய கரம் இருந்தது. So there was always a part of the hand of Nero in killing Augustus, Caligula and Tiberius. இதுல ரோம்ல அப்ப இருந்த மக்கள் தொகை 2 மில்லியன். So during those days the population of Rome is 2 million. அதுல 1 மில்லியன் மக்கள் அடிமை. So of that 1 million are slaves. 700 மக்கள் வந்து ஒரு பெரிய நோபல் மேன் என்று சொல்லக்கூடியவங்க. The 700 people are of authorities or the senators.
ஆனா இதுல 15000 பேர் வந்து போர் சேவகர்கள். So there are, among them the 15,000 were the soldiers. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அது ஒண்ணுமே கிடையாதுங்க. In all of this crowd, Apostle Paul is nothing. இத்தனை பேரை கொலை பண்ண ஒரே செகண்ட்ல நீரோவால கொலை செய்ய முடியும். The emperor Nero can kill Apostle Paul in a split second. ஒரு நிமிஷம் அப்படி உலகத்தை பார்த்திருந்தாருன்னா, If at all he looks the other side of Rome, ஒரே ஒரு நிமிஷம் ரோம்ல எப்படி நிலைமை இருக்குன்னு பார்த்திருந்தாருன்னா வாயை திறந்திருக்க மாட்டார். so what kind of discouraging situation that the Rome was going through, he may not even have opened his mouth. நம்ம இப்ப கொரோனா வந்துருச்சு, நம்மளே மூடிக்கிட்டோம். Because of corona we are trying to cover our mouths. யோசிச்சு பாருங்களேன், கூட கட்டப்பட்ட ஆளுங்களுக்கு பிரசங்கம் பண்ணாரு. So he was sharing the gospel with somebody who were in யாரெல்லாம் chains. அவரை பார்க்க வந்தாங்களோ அவங்களுக்கு பிரசங்கம் And to பண்ணாரு. everyone who come to see him, he also shared the gospel with them. ஆனா அது மாத்திரம் இல்லைங்க. Not only that, இப்ப வாசிக்கிறோம் இந்த கொலோசியர் நிருபம், கொலோசே பட்டணத்தில் இருந்த சபைக்கு கடிதம் எழுதினது இந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது தான். and even to the churches in the Colossians, that he write this epistle from the very same prison. நம்ம பிலிப்பியருக்கு கடிதம் பார்த்தோம்ல, அதுவும் இந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் எழுதினார். And even the letter to Philippians also been written from this prison. இம்ப்ரிசன்மெண்ட், இந்த இம்ப்ரிசன்மெண்ட்ல தான், இந்த சிறையிருப்புல தான் இது எழுதினார். எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதினது தான் எபேசியர் நிருபம், அதுவும் இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது. And it is during the very same days that the epistle of Ephesians was written. இது போக இந்த சபையில, கொலோசை சபையில இருந்த தலைவராகிய பிலமோனுக்கு எழுதின கடிதமும் இப்ப எழுதினதுதான். And the letter to Philemon is also been written during the very same days. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு 1000 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு உட்கார்ந்து கர்த்தருடைய ஞானத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம்னா அது எங்க பார்க்கிறோம்? அவர் சிறைச்சாலையில உட்கார்ந்து இருக்கும்போது எழுதினது. So after so many thousand years we are looking at the greater wisdom of God, and these letter was written from this prison. எனக்கு அருமையானவர்களே, இந்த 2022ல நீங்க என்ன செய்ய போறீங்க? Now the question is, what are you going to do in the year 2020? என்ன பேச போறீங்க? What are you going to speak? நீங்க என்ன எழுத போறீங்க? What are you going to write? என்ன பேச போறீங்க? What are you going to speak? யார்கிட்ட எதை பத்தி பேச போறீங்க? What are you going to speak to whom? Are you going to sit and cry? உட்கார்ந்து அழ போறீங்களா? ஏன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஏன் எனக்கு இதாச்சு, ஏன் எனக்கு இதாச்சுன்னு கேட்டு உட்கார்ந்துருக்க போறீங்களா? இல்ல, ஆண்டவரே என்னை ரட்சித்தீங்க, எத்தனையோ பேர் பாதாளத்துக்கு அழிந்து போய் கொண்டு இருக்கிறாங்களே, அந்த ஆத்தும பாரம் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த மக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ஒருத்தரும் கெட்டு போக கூடாது, உங்களுடைய சித்தம் ஆண்டவரே. ஆனா இத்தனை ஆயிரம் மக்கள் மடிந்து போறாங்களே, என்னால எப்படி சும்மா இருக்க முடியுங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்கு வருகிறதா? So do you have a burden for those souls that are perishing today? எனக்கு அருமையானவரை சிந்திச்சு பாருங்க. My dear beloved, think about this. ஏன்னா ஒரு புது வருஷம் தொடங்கணும்னே ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், எனக்கு புது வேலை வேணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு பிள்ளை வேணும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறீங்களே, ஆண்டவருக்காய் என்ன செய்றீங்க? உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது? So what word is going to come out of your mouth, because you are aspiring for many material blessings and things for you alone. ஆனா எதுக்காக ஜெபம் பண்ண சொல்றாரு? But what is he asking us to pray for? திருவசனம் செல்லும்படியான ஒரு திறந்த வாசலை கொடுக்கும்படியாக. So he's making a prayer that he wants to open door wherever he goes to. யோசிச்சு பாருங்களேன், உங்களை சிறைச்சாலையில போட்டிருந்தா, உங்களை கடிதம் எழுத சொல்லி கொடுத்தா நீங்க என்ன எழுதியிருப்பீங்க? ஒன்றும் அறியாத என்னை இப்படி துன்பப்படுத்துகிறார்கள், தயவு செய்து நீங்க ஜெபம் பண்ணி என்னை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். So we will try to ask them to pray for our imprisonment and ask us to be delivered out of it. ஆனா பவுலோட எண்ணத்துல இருந்து என்ன தெரியுமா? எப்படியாவது நான் உயிரோட இருக்கிறதுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்தேன். So Apostle Paul's only burden is that until I am alive, I need to share the gospel to everyone who is coming to see me. எபேசியர் 6வது அதிகாரம் 19-20வது வசனம் பாருங்க. If you turn இதே சிறையிருப்புல எழுதின அந்த கடிதம். If you turn to Ephesians chapter 6 verse 19 and 20, the letters which is written from the same imprisonment. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாக பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவே விண்ணப்பம் பண்ணுங்கள். It says like this, as for me that utterance may be given to me, that I may open my mouth boldly
to make known the mystery of the gospel, for which I am an ambassador in chains, that in it I may speak boldly as I ought to speak. எங்க போட்டாலும் சரி பவுலை சும்மாவே இருக்க வைக்க முடியாது. No matter where you put Paul, Paul can never stay silent. சிசரியால சிறையில போடுங்க, ரோமாபுரியில சிறையில போடுங்க, கப்பல்ல தூக்கி போடுங்க, எங்க போட்டு என்ன பண்ணினாலும் எனக்கு ஆண்டவரை பத்தி நான் சொல்லணும். So Paul's only burden is to share the gospel wherever he is. எனக்கு கவலை கிடையாதுங்க. என்ன ஐ ஆம் நாட் அ மேட்டர். ஏன்னா நான் பொருட்டு இல்லைங்க. என்ன கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரோ அதுதான் முக்கியம். So it is very important what God is going to use me to fulfill his purpose. இன்னைக்கு சபையில நிறைய பேர் எனக்கு மைக் கொடுக்கலன்னு சபையை விட்டு போறவங்க இருக்காங்க. There are many people who leave the church just because they have not been given the pulpits. பாஸ்டர் என்னை வணக்கம் சொல்லல, பாஸ்டர் என்னை வீட்ல வந்து பார்க்கல, பாஸ்டர் எனக்கு இதை செய்யலன்னு சொல்லி சபையை விட்டு போற மதியீனமான வாழக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க இன்னைக்கு. There are people in these days today who complains that pastor has not greeted me or not visited me, and therefore they leave the church. ஏன்னா மக்களுக்கு ஒரு தெளிவு வேணும். எதற்காக நான் சபையில இணைக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக நான் சபைக்கு வருகிறேன், எதற்காக என்னை ஆண்டவர் பிடித்து கொண்டிருக்கிறார், எதற்காக நான் இந்த சபையில ஒரு அங்கமா இருக்கிறேன், ஆண்டவர் தெரிந்த நோக்கம் என்னன்னு தெரியணும். So you need to have a clarity why God has chosen me, why I have been kept in this church, and that clarity of mind has to be there for every believer. ஏன்னா சுவிசேஷம் செல்வதற்காக தான் உங்களை கொண்டு வந்திருக்கு. So you have been brought to the church for you to share the gospel outside. வாரம் வந்த உடனே உங்களை கழுவி குளிப்பாட்டி அனுப்புறதுக்கு இல்ல. Not for you to be bathed every time we come to church for every Sunday. எனக்கு அருமையானவர்களே, நீங்க வந்தீங்களா, ஆண்டவரை பத்தி அறிந்து கொண்டீங்களா, அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். So you have to be a person who move on to the next level after knowing the scriptures more. ஆதி திருச்சபையில அப்போஸ்தலனுடைய 4வது அதிகாரம் திருப்புங்க. அங்க ஆதி திருச்சபையில அங்க என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு வந்து இவங்க பூரா பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அங்க சொல்லக்கூடிய சம்பவம் பாருங்க. 29ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். என்ன? முழு தைரியமாக தேவனுடைய வசனத்தை சொல்லுவதற்கு அனுக்கிரகம் வேணும்னு கேக்குறாங்க. Acts chapter 4 verse 29, and now Lord look on their threats and grant to your servants that with all boldness they may speak your word. அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, பயம் கிடையாது. They are hurting us but we are not fearful. எங்களை பொறுத்தளவுக்கு என்ன, நீ இன்னைக்கு அடிச்சு என்னை கொன்னையா, நான் அடுத்த நிமிஷம் ஆண்டவர் கூட இருப்பேன். So if you kill me today, the next minute I'll be with the Lord. அதனால எனக்கு பயம் கிடையாது. Therefore I have no fear. பயம் கிடையாது. Therefore I have no fear. நான் ஆண்டவரை பத்தி சொல்லுவேன். I will proclaim the word of God. அதனால தான் என்ன சொன்னாங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தைரியமா சொல்லக்கூடிய தைரியம் எங்களுக்கு கொடுங்க. So give us the boldness to share the word of God to everyone. அத சொல்லிட்டு போய் அடுத்த வசனம் பாருங்க. அங்க ஜெபம் பண்ணும்போது என்ன வருகிறது? அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. And right after that we can see this, that the place that they were gathered together was shaken. நமக்கு இது பிடிக்கும். Now we love these kind of experiences. இல்ல, இது we like it. என்ன நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணா சபை ஆடணும் ஆண்டவரே. எங்க ஆடும்? எதுக்கு பாடினா ஆடும்? எதுக்கு ஆடும்? நீ என்ன சுவிசேஷம் போறதுக்கு எங்களை அந்த அத்தாரிட்டிஸ் என்ன வேணாலும் சொல்லட்டும், நாங்க சுவிசேஷம் சொல்லுவோம். So no matter what accusation is being thrown on us, we will still speak the gospel. ஏன்னா அவங்க என்ன பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பயங்கர தைரியமாக சொல்லக்கூடியவங்களா. So because they have been filled with the Holy Spirit and therefore they were able to proclaim boldly. நம்மட்ட நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, எக்ஸ்கியூஸ் மட்டும் நிறைய இருக்கு. We have a lot of excuses to give of not sharing the gospel. நம்ம மோசேயை பார்த்துருவோம். So we will look at Moses. மோசே, நீ போய் பார்வோன்ட்ட பேசு. Now Moses, can you go and speak to Pharaoh? I am a stammerer. எப்பா வாங்கப்பா, நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த கிறிஸ்மஸ் டைம் இந்த எடுத்த மாதிரி இருக்க ஷாப்பிங் மால்ல நின்று ட்ராக்ஸ் கொடுப்போம். பாஸ்டர், எனக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஐ வில் பி வித் யூ இன் ஸ்பிரிட். எப்படிடா, நீ உங்க இடத்துல இருக்க, ஸ்பிரிட் அங்க போகுமா? நிறைய பேரோட எக்ஸ்கியூஸ், பாஸ்டர் நீங்க போங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், நான் ஜெபத்துல தாங்கிக்கிறேன்.
So if you have been invited to share the tracts in the shopping mall, we always have an excuses, but we will say that we will pray for you and we'll be with you in spirit. யாராவது ஆண்டவரை தெரியாதால கூப்பிட்டு எத்தனை பேர் சாப்பாடு போட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. So how many of you have shared dinner with a non-believer? எல்லாம் நம்ம அப்படி ஒரு கிளிக்காக சேர்ந்துருவோம். எப்படி நீங்கள் அக்கா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, அண்ணன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துரு, தம்பி நீ என் வீட்டுக்கு வந்துரு, எல்லாம் அப்படி ஓகே. நம்ம 3 பேர், நம்ம 4 பேர், நம்ம வெளியே தெரிஞ்சிடக்கூடாது நம்ம கிறிஸ்தவங்க. We are very conscious that we don't want others to know that we are the believer in Christ. யோசிச்சு பாருங்க, நம்ம கிறிஸ்மஸ் மாதிரி உங்களுக்கு என்னங்க பெரிய எக்ஸ்கியூஸ் கிடைக்கும்? What other excuse that you can have more than Christmas? கேள்வி கேளுங்க. Ask why Christmas. சொல்லுங்க, 4 பேருக்கு சாப்பாடு போடுங்க, 4 பேருக்கு சொல்லி கொடுங்க. மோசே சொல்றாரு, இல்ல ஆண்டவரே என்னால பேச வராது. எரேமியாவை கூப்பிட்டாரு. எரேமியா என்ன சொன்னாரு? நான் சின்ன பையன் ஆண்டவரே. ஆசாரியன் 30 வயசானாதான் ஆசாரியனே ஆக முடியும். Now we also try to compare ourselves with Jeremiah and we say that I am too young for it. ஏன்னா தீர்க்கதரிசியா போனா அந்த காலத்துல கல்லால் அடிப்பான், இப்ப மாதிரி கிடையாது. So because during those days the prophet will be stoned to death. ஆசாரியன்னா ஆட்டை கொண்டு வருவானுங்க, கொழுப்பு எடுத்து சாப்பிட்டுட்டு பேசாம வீட்டில் உட்காந்துக்கலாம். If you are a high priest, we can take the lamb and priest, not a high priest. If you are a priest, we can sit at home and eat the lamb that's been அதனால sacrificed. என்ன எக்ஸ்கியூஸ்? நம்ம கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு நாங்க போக மாட்டோம். We don't want to side off our comfort zone. நானா போய் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். I don't want to share the gospel voluntarily with anyone. ஒரு நிமிஷம் உங்களை நீங்க கேட்டு பாருங்களேன். உங்க ஆபீஸ்ல, நீங்க வேலை பார்க்குற ஆபீஸ்ல நீங்க கிறிஸ்தவன் மற்றவங்களுக்கு தெரியுமா? Ask yourself the questions. Does your colleagues in your office know that you are a believer in Christ? நிறைய பேர் நாங்க MI6ல வேலை பார்க்குறோம் பாஸ்டர். Most of us think that we are working for MI6. ஒருத்தருக்கு தெரியாது. நான் சீக்ரெட். It's a top secret that we don't want others to know. A new man speaks boldly about the Lord Jesus Christ. புதிய மனிதன் எங்க கொண்டு போய் விட்டீங்கனாலும் வாயை திறந்தா சுவிசேஷம் தான் வரும். So if a transformed man can only speak about the gospel the moment he opens his mouth. ஜோமன்னார் இல்லையா? 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. 1 Corinthians chapter 6 verse 9. 16 verse 9. Sorry, verse 16 verse 9. என்னன்னா அங்க எபேசு பட்டணத்தில் தங்கி இருக்கிறார். Now he is staying in the city of Ephesians. அங்க ஒரு 2 வருஷத்துக்கு மேல தங்கி இருக்கிறார். He's been staying there for more than 2 years now. அங்க இருந்து கொரிந்து சபைக்கு கடிதம் எழுதுறார். Now he's writing a letter to the church of Corinth. கொரிந்துல இருந்து எபேசு சபைக்கு கடிதம் எழுதுறார். He's writing a letter to the church in Ephesus from Corinth. அப்ப சொல்லும்போது கொரிந்துக்கு என்ன சொல்றாரு? இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. For a great and effective door has opened to me. நான் எதுக்கு இங்க இருக்கிறேன்னா, எபேசு பட்டணத்துல ஏன் இருக்கிறேன்னா, இங்க தியானாளுக்குன்னு ஒரு பெரிய ஆலயம் இருக்கு, இங்க எல்லாரும் வர்றாங்க, இத மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடையாது. So now he's telling that the reason that I stay in Corinth is because there is a temple for the Diana, and there are many people who are coming to this place, and therefore there is no better opportunity than this. அதனால நான் இங்க இருக்கிறேன். And therefore that I prefer to stay in this place. அப்போஸ்தலனுடைய 14வது அதிகாரத்துல 6 லிருந்து 10 வரை உள்ள வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, அங்க அவர் என்ன நினைக்கிறாரு? முதல்ல அவர் மிசியாக்கு போலான்னு பார்க்கிறாரு, ஆசியா மைனருக்கு போலான்னு பார்க்கிறாரு. In Acts chapter 16 verse 6 to 10, Paul wants to go to Asia. அதுக்கப்புறம் பித்தினியா போலான்னு பார்க்கிறாரு. And then to Bithynia. ஆவியானவர் எங்கேயும் விட மாட்டேங்கிறார். The Spirit of God did not allow him to go. அதுக்கப்புறம் எங்க பார்க்கிறாரு? மக்கதோனியால இருந்து தரிசனத்துல ஒருத்தன் கூப்பிடுறான். Now he's seeing a vision for a man who is calling from Macedonia. என்ன ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அனுகூலமான கதவை தரங்கங்கறாரு. அங்க மக்கதோனியால இருந்து கூப்பிடுறான், இங்க வாங்க. Now God is asking for a door to open, but instead he is seeing a man calling from the Macedonia. இப்படி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பதில் கொடுக்கறாரா இல்லையா பாருங்க. So pray this way and you will see your prayers will be answered quite immediately. ஆண்டவரே எனக்கு கொடுங்க, எனக்கு இப்படிப்பட்ட கதவை தரங்க, கேளுங்க. Ask God for the doors to be opened. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிலதெல்பியா சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு? 7வது 8வது வசனத்துல, நான் கதவை திறந்தா ஒருத்தனும் பூட்ட முடியாது. Now in Revelation chapter 3 verse 7 and 8, if I open the door, nobody can shut.
ஆண்டவர் கதவை திறந்தா ஒருத்தலாலே பூட்ட முடியாது. So if God opens the door, nobody can shut the door. எனக்கு அருமையானவர்களே, My dear நீங்க beloved. ஆண்டவர்ட்ட கதவை திறங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் கதவை திறக்கும்போது யாராலையும் எந்த கொம்பனாலையும் மூட முடியாதுங்க. So if you pray to God, you ask God to open the door, and no great man can close that door. அப்ப என்ன, நம்ம என்ன, எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறாரு, எனக்கு ஒரு திறந்த வாசல் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த திறந்த வாசல் என்ன சொல்ல போறாராம்? இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசியங்களை குறித்து. So Paul is asking for an open door, and here he is going to share the mysteries about Jesus Christ. அது ஒரு 11 ரகசியம் இருக்கு. அதை நாங்க ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். அதை பத்தி சொல்ல போறது இல்ல. என்ன, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கதவை திறக்கணும்னு கேட்கிறாரு. So he is asking such a door to be open. அடுத்து என்ன சொல்றாரு? பேச வேண்டிய பிரகாரம் பேசி. So in a way that he should speak. எப்படி ஒருத்தருக்கு என்ன பேசணுமோ அதை பேச வேண்டிய பிரகாரம் பேசக்கூடிய ஒரு கிருபை எனக்கு வேணும். That he need a grace that in a way that he has to speak. ஏன்னா முதல்ல ரோமருக்கு எழுதும்போது ரோமர் 1வது அதிகாரம் 16வது வசனம் சொல்றாரு, நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன். In Romans chapter 1 verse 16, that I am not ashamed of the gospel. அது யாரா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, அந்நியனா இருந்தாலும் சரி, மூடனா இருந்தாலும் சரி, அறிவாளியா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் நான் வெட்கப்பட மாட்டேன். அவங்க கேட்கறாங்க, கேட்கல, நான் வெட்கப்பட மாட்டேன். So I will never be ashamed, no matter whether others are listening or not listening. I will still share the gospel. Whether they accept it or not, I will share the gospel. இப்போ நீங்க யோசிங்களேன், நீங்க ஏன் தைரியமா மற்றவங்ககிட்ட ஆண்டவரை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? Now why are you not being able to share the gospel boldly? பயம். Because out of fear. எப்படி? பயம். அவங்க என் கூட பேசாம போயிட்டாங்கன்னா, Maybe they might stop speaking with me. தைரியம் எங்க இருக்கணும்? ஆண்டவரை பத்தி சொல்றதுல நமக்கு தைரியம் கொஞ்சம் கூட குறையவே கூடாது. So we should never lack the boldness to share the gospel with anyone. அப்ப இந்த புதிய மனுஷனை குறித்து நீங்க பேசணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன வரணும்? முதல்ல தைரியம் வரணும். So the first thing for you to speak as a transformed man, the first thing that you need to have is to have that boldness. இந்த 2022க்குள்ள யாராவது ஒருத்தரையாவது என்னால் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும், அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு உங்களுக்கு கேட்க மனசு வருமா? Will you make a prayer, or will you pray to God that I want somebody to lead someone to Christ before I finish this year 2022? யாராவது ஒரு ஆளையாவது, At least one person I want to lead to Christ. ஒரு ஆளாவது. At least one person. பரலோகத்துல சொத்து சேருங்கன்னு சொல்றாரு. So God says that you have to accumulate your wealth in the heaven. ஆத்தும ஆதாயம் தான். It is the soul for Christ. எனக்கு அருமையானவர்களே, நீங்க ஆண்டவருக்கென்று வாழக்கூடிய ஒரு புதிய மனிதனாக வாழும்போது உங்களால தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லாம இருக்கவே முடியாது. So if you are truly a transformed person, you can never be quiet from sharing the gospel. அந்த ஆத்தும பாரம் உங்ககிட்ட இருக்கா? Do you have the burden for souls? ரோமர் 9வது அதிகாரம் 2வது 3வது வசனத்துல பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு? சகோதரரே, என்னுடைய சகோதரர் ரட்சிக்கப்படுவதற்காக நான் சபிக்கப்பட்டவனாகவும் இருக்கிறதுக்கு தயார். So for the brothers to be saved, I am even better to be cursed in Romans chapter 9 verse 2. எப்படி? என்னுடைய இனத்தாராகிய என் சகோதரர் ரட்சிக்கப்படுவதற்காக நான் பரலோகத்தை இழந்து பாதாளம் போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு பிரேயர் பண்றாரே, உங்களால பண்ண முடியுமா? So are you willing to make such a prayer, which we see the prayer of Paul in Romans chapter 9 verse 3? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நம்மள யாராவது ரட்சிக்கப்படாத கணவனுக்காக, ரட்சிக்கப்படாத மனைவிக்காக, ரட்சிக்கப்படாத தகப்பனுக்காய், ரட்சிக்கப்படாத தாய்க்காய், ரட்சிக்கப்படாத பிள்ளைக்காய் உங்களால் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, அதற்காய் நான் எதையும் செய்ய தயார் என்று சொல்லக்கூடியதா? So are you willing to boldly say that I can do anything for my brother or my sister or my husband or a wife to be saved?
அண்ணே எனக்கு உங்களை மாதிரி நிறைய வசனம் தெரியாது, So we can always say that I don't know the scriptures as much as you know. எனக்கு உங்களை மாதிரி அவ்வளோ பேச வராது. I can't speak very eloquently like you. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். You can ask God and you will see God giving that same to you. ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பா கொடுப்பார். Pray to God and you will see your prayers will be answered. ஏன்னா அந்த பழைய மனுஷனுடைய தன்மை போகணும். So because the old man have to die. ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். I just want to conclude with an example. ஒரு விஸ்கி பாட்டில் வாங்கி buy a whiskey bottle. செய்யாதீங்க, சொல்றேன் உதாரணம். Just as an example. அதில் உள்ளதை பூரா கீழே ஊற்றிட்டு And just empty that bottle. அதுக்கப்புறம் அதில் தண்ணியை பிடிச்சிட்டு And fill that bottle with water. அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா என்ன வாடை வரும்? What smell do you think will come out of that water? ஆல்கஹால் வாடை வரும். You will see that alcohol smell coming out from that same bottle. நீங்க புதிய மனுஷன் பழைய மனுஷனுடைய காரியங்களை விட்டுட்டு புதுசா ஊத்துறோம், ஆனா ஒரு சிலர்கிட்ட இன்னும் அந்த பழசு வருது. So we are still having the old characters in us, even though we are a transformed new man. ஆனா என்ன செய்யணும்னா அந்த பாட்டில்ல மறுபடியும் தண்ணியை ஊத்தி மறுபடியும் கீழே ஊத்துங்க. So again we have to fill this bottle, empty this bottle again. மறுபடியும் செய்யுங்க. Do this process continuously. மறுபடியும் செய்யுங்க. Do this again and again. செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது as you do this more and more, தண்ணி ஓட 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 அது ஃபுல்லா மாறி அப்புறம் தண்ணி வாட மட்டும்தான் வரும். So after a period of time you will see that you don't see that smell of alcohol in that water anymore. எனக்கு அருமையானவர்களே, நீங்க ஆண்டவர்கிட்ட வந்து அவருடைய வார்த்தையிலையும் அவருடைய ஆவியிலையும் நிரப்பப்படத்தான் இந்த பழைய மனுஷன் போவான். So the more you have been filled with the Spirit of God, and that is when you will see that old man, the old character in you going away. இந்த பழைய வாடை போகும். That the old smell will go away. ஒரு புதிய தைரியம் வரும். You will see a new boldness. ஒரு ஆத்தும பாரம் வரும். You will see the burden for எனக்காக வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. It is enough for living for me. நான் ஏதாவது செய்ய வேண்டும். I need to do something new for you. நான் வெறுங்கையா வந்தற கூடாது ஆண்டவரே. I don't want to come to you empty handed. எல்லாருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்கீங்க. You have given skills for everyone. எனக்கு திறமை கொடுத்திருக்கீங்க. You have also given எனக்கு skills. தாளந்து கொடுத்திருக்கீங்க. You have also given me the talent. அந்த தாளத்தை கொண்டு நான் ஒளிச்சு வச்சவனா இருக்க கூடாது I ஆண்டவரே. should not hide the talents that's been given to me. நான் எனக்கு கொடுத்ததை வச்சு whatever that's been given to me, எப்படியாவது somehow, எதை கொண்டாவது, some way, எப்படியாவது some other means, நான் யாரையாவது ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். I need to lead someone to Christ. ஆண்டவரே என்னுடைய பேச்சு மாறட்டும் ஆண்டவரே. My mouth should be transformed. ஆண்டவரே என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உம்மை பிரகடனப்படுத்தக்கூடியதா இருக்கட்டும் ஆண்டவரே. So the words that comes out of the mouth should proclaim about Jesus Christ. நான் புது மனுஷன் ஆண்டவரே. Lord, I am a new creation. பழைய மனுஷன் மரிச்சு போய்ட்டான் ஆண்டவரே. The old person has died. நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போதே பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது போல நானும் அறையப்பட்டுட்டேன் ஆண்டவரே. So when I accepted Christ, the old man has been crucified and I am a new person. இன்றைக்கு நான் புது மனுஷன் ஆண்டவரே. Today I stand here as a new person. நான் அந்த புதிய வருஷத்துக்குள்ள போறேன் ஆண்டவரே. Lord, I'm going to step into the new year. நான் ஒரு புதிய சவாலோட போறேன் ஆண்டவரே. I'm going to go with a new challenge. என்னைய மாற்றுங்க ஆண்டவரே. Lord, change me. என்னைய மாற்றுங்க ஆண்டவரே. Change me, Lord. உம்முடைய ஆவியானவர் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. Lord, Spirit of God, fill me. பலசல கழுவட்டும் ஆண்டவரே. Let every old things be washed கூலம் எல்லாம் போகட்டும் away. All ஆண்டவரே. the rubbish and garbage be taken away. பொறாமை, போட்டி இதெல்லாம் போகட்டும் All ஆண்டவரே. the jealous and hatred be gone away. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும் So ஆண்டவரே. let me be filled with your word. அந்த வார்த்தை அப்படியே இருதயத்துக்குள்ள இருந்து வரட்டும் ஆண்டவரே. Lord, let these words comes out of my heart. என்னுடைய இருதயம் என்கிற பொக்கிஷத்துல உம்முடைய வார்த்தை நிக்கட்டும் ஆண்டவரே. So let the treasure of my heart comes be filled with your word. அப்படி விழித்திருந்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழ விரும்புறேன் ஆண்டவரே. Lord, I am wanting to live such a awakened life. அப்ப இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் இயர். And then this year will be a meaningful year for you. நீங்க கண்ணை யாரும் மூட வேணாம். You don't have to close your eyes now. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கறத பத்தி எல்லாம் கவலை இல்லை. Don't worry about who is watching you. நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புறேன். Lord, I'm wanting to live such a life. நான் இந்த கூட இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கவங்களுக்காக இல்ல. And not for people around me. நீங்க என்னைய பார்க்கறீங்க. You are watching me now. என்னைய ரட்சித்திருக்கீங்க. You have saved me. நான் உங்களுடைய பிள்ளை. I am your child. எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறது. The Spirit of God is in me. நான் அந்த புது வருஷத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கிறேன். As I step into this new year, என்னுடைய எண்ணங்கள் மாறப்படணும். my thoughts to be transformed. என்னுடைய வார்த்தை மாறணும். My words to be transformed. என்னுடைய வார்த்தையினால
மற்றவர்கள் ரட்சிக்கப்படக்கூடிய வார்த்தை என் வாயிலிருந்து வரணும். So the words that comes out of me, from me, should be lead someone to Christ. அதற்கு நான் என்னை முழுமையா ஒப்புக்கொடுக்கிறேன். Lord, I surrender completely for this very purpose. அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் So somebody such who believes these words, இருக்கிற இடத்துல நீங்க எந்திரிச்சு நின்னுங்க. you can stand from the place where you are. Then I will pray for you. Then I'll. நான் ஆண்டவருக்காய் என்னுடைய புதிய மனுஷனா நான் பேசுவேன். I'm speaking here as a new person. எப்படியாவது யாரையாவது ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தக்கூடிய புதிய வார்த்தைகள் என் இருதயத்திலிருந்து வரணும். So the new words will come out of my heart some way or somehow that I can lead them to Christ. அதற்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க, And for this I surrender. எந்திரிச்சு நில்லுங்க. Stand up for this. நான் மறுபடியும் சொல்றேன், பக்கத்துல இருக்கிறவங்க அடுத்தவங்க பார்க்கறாங்கங்கற நிக்காதீங்க. So do not இது stand up. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள நேரம். So do not stand up for because people around you are watching. நீங்க செல்ஃபி எடுக்கிற மாதிரி, So the way that you take a selfie, இப்ப ஆண்டவர் போட்டோ எடுப்பாரு. God is now going to take a selfie. And you are responsible to what you make a vow to God. So you are responsible. நீங்க சும்மா வந்து நடிக்க வேணாம். Do not pretend here in this place. உங்க இருதயத்திலிருந்து, ஆமா என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு, Yes, God has saved me today. நான் அதனால என்னை முழுமையா ஒப்புக்கொடுக்கிறேன். Therefore I surrender to God. என் பேச்சு மாறணும். My speech should be transformed. ஆண்டவரே என் இருதயம் மாறணும். My heart should be ஆண்டவரே transformed. என் இருதயத்துக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் வேணும். Help me to have a ஆண்டவரே burden for நான் souls. உமக்காய் வாழ I வேண்டும். should live for you. எனக்காய் வாழ்ந்தது போதும். It is enough living for me. நான் எனக்காய் வாழ்ந்தது போதும் No, it ஆண்டவரே. is enough living for நான் me. என்னுடைய சொத்து சுகத்தை மட்டும் தான் பார்த்தேன். I've been looking for my material blessings. ஆண்டவரே என்னை மீட்பதற்காக தன்னையே கொடுத்த தேவனை ஆராதிக்கிற நானு ஆண்டவரே சுயத்துல போயிட்டேன் ஆண்டவரே. So Lord, I have been worshiping God who has given his life for me. ஆண்டவரே நான் உமக்கென்று வாழ விரும்புகிறேன். Lord, I desire to live for you. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி நீங்க ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே Lord, I commit myself to you. Lift up ஆண்டவரே your right நான் hands. உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியுமாய் ஒரு விசை புதுசாய் நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒரு புதிய மனிதனாய் இங்க இருந்து போக விரும்புறேன். உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்குள் பூரணமாய் உண்டாகட்டும் ஆண்டவரே. நான் ஒரு புதிய மனிதனாய், ஒரு புதிய வாழ்வு பெற்றவனாய் ஆண்டவரே, உமக்கென்று வாழுகிறவனாய் ஆண்டவரே, என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஆண்டவரே காலத்தை பிரயோஜனப்படுத்தக்கூடியதாய், புறம்பே இருக்கிறவர்களுக்கு சாட்சியாய் ஆண்டவரே, எப்படியாவது யாரையாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆத்தும வாரத்தோடு ஆண்டவரே இந்த புது வருஷத்துல போயிருக்கும் போது ஆண்டவரே நான் விழித்திருந்து அந்த காரியத்தை செய்யக்கூடியவனாய் எனக்குள்ள ஒரு புது கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு புது தைரியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. என்னை நான் முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாய் உங்க வாய்களை திறந்து நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்பொழுது தேவனுடைய கிருபை உண்டாகும் ஆண்டவரே. பரத்திலிருந்து வரக்கூடிய உதவி, பரத்திலிருந்து வரக்கூடிய கிருபை இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. சோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. Thank you, Jesus. ஆண்டவர் உங்களோடு பேசிப்பான் நான் நம்புகிறேன். Hallelujah. ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார். இந்த 3 நாள் உபவாச கூட்டத்துக்கு காலையில் எனக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், for you, for your family, for the church. This message is for all these three. For you, for your family, for the church. எங்களுடைய வார்த்தைகள் மாறப்படும். Our tongue should change for good. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து இனி வரட்டும். மற்றவர்களுக்கு கர்த்தரை சொல்லுகிற வார்த்தை எங்களிடம் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நான் நேசிக்கிறேன். உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நான் நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் இயேசுவோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை
உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து. நான் வாழ்ந்தாலும் இயேசுவோடுதான், நான் மரித்தாலும் இயேசுவோடுதான். உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். சோரியே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களை இந்த ஆத்மா பாரத்துக்காக உங்களை ஒப்பு கொடுக்கிறதுக்கு இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். I'm just trying to explain this as a testimony. லூட்டன்ல ஒரு குடும்பத்தை நாங்கள் அண்மையிலே கடந்த வருஷத்திலே அவர்கள் இந்த கொரோனா டைம்ல எங்களோடு பேசியிருந்தார்கள். The lady was going through severe problem. இந்த பொல்லாத சத்துருடைய பிடியிலே அகப்பட்டு பாரதூரமான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள அவர் போய் கொண்டிருந்தார்கள். முதல்ல மனைவியோடு பேசியிருந்தார்கள். பிறகு நாங்கள் பாஸ்டர் பாபுவிடம் ஒப்பு கொடுத்திருந்தோம். நாங்கள் இந்த லாக்டவுன் நாட்களில் அவர்களை போய் சந்திக்க முடியாத, ஆனால் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருந்தோம். நான் ஒரு சாட்சியாக சொல்லுகிறேன். அந்த குடும்பம் பட்ட பாடுகள், மிகவும் பொல்லாத காரியங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்தது. மிகவும் நெருக்கத்துக்குள்ளே போய் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக செய்கிற அந்த சத்துருடைய கிரியை எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னால், சவுத் அமெரிக்காவிலிருந்து ஒரு ஃபோனுக்குள்ளாலே சொல்லுவான், வீட்டுக்குள்ளே இந்த நேரத்திலே நீ ஆடப்போகிறாய். இந்த சௌரி ஆடுவார். சவுத் அமெரிக்காவிலிருந்து ஃபோன்ல சொல்லுவான், இப்படி கூக்குரல போறாய், நீ கூக்குரலுவான். பொல்லாத சத்துருவின் கிரியைகளை அகப்பட்டு கட்டுகளுக்குள்ள இருந்து இந்த சகோதரி பாடலுக்குள்ள இருந்த வழியிலே வார்த்தைகள் கிரியை செய்ய தொடங்கினது. எங்களோட பேசின வழியிலே கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு கிரியை செய்ய தொடங்கினது. கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ய தொடங்கினது. அந்த வீட்டுக்கு நாங்கள் இந்த நாட்களில் போயிருந்தோம். அநேகர் நாங்கள் போய் ஒவ்வொரு நாளும் போக தொடங்கினோம். போன வேளையில தான் அவர்கள் இன்னும் அதிகமாக சொன்னார்கள், என்னை போல அநேகர் லூட்டன்ல இப்படி கட்டுகளுக்குள்ள இருக்கிறார்கள். என்னை போல, என் குடும்பத்தை போல அநேகர் இந்த சவுத் அமெரிக்கன் இந்த காரியத்தினாலே பிடிபட்டு அநேக குடும்பங்கள் கட்டுகளுக்குள்ள இருக்கார்கள். அவன் அங்கிருந்து சொல்லுவானாம், இப்பொழுது உனக்கு ரத்தம் வடிய போகிறது, ரத்தம் ஓடும். நான் பொய்க்கு சொல்லல, நாங்கள் காதுகளால் கேட்டது. சசி is there. 7 youngsters came with us to pray for that family. சொல்ல அவன் அங்கிருந்து சொல்லும் பொழுது இவர்களுக்கு இங்கே நடக்கும் பிசாசின் காரியங்கள். இப்படி அநேகர் லூட்டன்லே கட்டுகளுக்குள்ளே பிடிக்கப்பட்டிருக்கார்கள். அநேகர் மில்டங்கில்ஸ்ல இப்படியான கட்டுகளுக்குள்ளே இருக்கார்கள். நோத்தம்டெல்ல நானும் என் மனைவியுமாய் போயிருந்து பேசுகிற வேளையிலே ஒரு சகோதரியை மிகவும் பாதிப்புகளால் இந்த கொரோனா நாட்களில் போய் கொண்டிருக்கார்கள். புருஷன் சொல்லுவார், உனக்கு ஒன்றுமில்லை, உனக்கு ஒன்றுமில்லை. ஆனா அவள் சொல்லுவார், எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கிறது. Are we ready to go out? Are we ready to preach the gospel? Are we ready to deliver the deliverance message? We are scared to speak to people. நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் பயந்தவர்களாக நிற்கிறோம். நாங்கள் விஞ்ஞான உலகத்தில் நிற்கிறோம்னு சொல்லி இதெல்லாம் மாயை என்று சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் மாறிவிட்டோம் இப்பொழுது. Because we are educated, because we have the psychology and all sorts of subjects behind us, we don't trust all these things. This might be something to do with the mind. No, my brothers and sisters, I have seen with my eyes. I have seen with my eyes. The elders have seen with their eyes. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா,
மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். ஹல்லேலூயா. கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த சபையை நான் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, கர்த்தாவே, ஒரு உற்சாகமுள்ள சபையாய் மீண்டும் ஆண்டவரே, ஆண்டவரே, மீண்டுமாய் ஒரு உற்சாகத்தோடு ஆண்டவரே இந்த கட்டுண்ட தேசத்துக்குள்ளே கடந்து செல்ல உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கட்டுண்ட ஆண்டவரே இந்த தேசத்துக்குள்ளே போவார்களா ஆண்டவரே? ஆண்டவரே, அந்த நாட்களிலே ஆண்டவரே வீதி வீதியாய் ஆண்டவரை கடந்து சென்றார்களே ஆண்டவரே, இப்ப எல்லாம் ஆண்டவரே, இப்ப எல்லாம் மாறி போன நிலையா இருக்கிறதே. மீண்டும் உயிர்ப்பீங்க ஆண்டவரே, மீண்டும் உயிர்ப்பீங்க ஆண்டவரே. இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. Hallelujah. Let them go. Let them go into this world. Preach the gospel. Not to fill this church, but to fill the kingdom. To fill the kingdom of God. Hallelujah. 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 ஆண்டவரே, அந்த உச்சாத்தின் ஆவி எங்களுக்குள்ள தாங்கப்பா. இந்த உச்சாத்தின் ஆவி எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, வார்த்தைகளை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பலத்தை தாங்க ஆண்டவரே. ஓ அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிரியை செய்வீராக. தெளிந்த வார்த்தைகளை பேச எங்களுக்கு உதவி செய்வீராக. Let them boldly speak the gospel. Hallelujah. கர்த்தர் நடத்துவீராக. வாலிப பிள்ளைகள் அழிந்து போகிறார்களே, வாலிப பிள்ளைகள் அழிந்து போகிறார்களே. Hallelujah. How many youngsters are under the alcohol, under the drugs,